இது நம்ம இயற்கை மாந்திரீகம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது குலதெய்வ சாபம் மற்றும் முன்னோர்களுடைய சாபம். முன்னோர்களோட சாபம் என்னன்னு பார்ப்போம். முன்னோர்களுடைய சாபம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் தாத்தா, பாட்டி இருக்கிறப்ப அவங்களோட கடைசி காலத்தில் அவங்களுக்கு முடியாத காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சத செய்யாமலோ, இல்லை அவங்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமலோ இருந்தாலோ, இல்லைனா அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று அவங்களுக்கு முன்னாடி செஞ்சாலோ, இல்லை அவங்க கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உணவோ எதுவும் தராமல அவங்ககிட்டயே போகாமல் இருந்தால், அதன் மூலிமா சாபம் கிடைக்கும். இது முன்னோர்கள் சாபம்னுவாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலத்தில் அவங்க சாபம் விட்டு போனதுனால, நம்மளோட ஜாதகத்திலேயே இவங்க பெரிய கோடீஸ்வரனா ஆகணும்னே இருந்தாலும் சரி, அந்த முன்னோர்களோட சாபம் வந்து தடுத்து நம்மள படும் ஏழையா ஆக்கிடும். நிறையா பேச ஆள் இல்லாத அளவுக்கு ஆக்கிடும். இந்த மாதிரி எது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்திலே பிரச்சனை இருக்காது, எதுலேயும் பிரச்சனை இருக்காது, குலதெய்வத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. தெய்வங்கள் அருள்வாக்கில் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் மெய்யால் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதுதான் குலதெய்வ இதே தான் நம்மளோட குலதெய்வம் தான் முன்னோர்கள், முன்னோர்கள் தான் குலதெய்வம்ன்றதுனால இது குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு முன்னாடி நாள் ஒரு எலுமிச்சம்பழங்கனி எடுத்துன்னு வந்து வீட்டில் வாங்கி வந்து வச்சிடணும். அமாவாசை இன்னைக்கு தான்றப்ப இன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சங்கனி மேலே ஒரு சூடத்தை வச்சு, அந்த சூடத்தை வாசலில் வச்சு தான் நில வாசப்படிக்கு வெளியே நின்று வாசப்படியில் வச்சு, அது உயர்த்தி வானம் உயர்த்தி கிழக்கு நோக்கி உயர்த்திட்டு, நம்ம முன்னோர்களை வேண்டி அழைக்கணும். நாங்கள் 1000 தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பு செஞ்சாங்க மன்னிச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு துணையாக இருந்து, எங்களுக்கு என்னென்ன நல்லது கெட்டதோ அதை பார்த்து நீங்கள் தான் சரி பண்ணணும். எது எங்கள் முன்னோர்கள் செஞ்சிருந்தாலோ, நாங்கள் செஞ்சிருந்தாலோ, தெரியாமல் செஞ்சுருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தையும் கூப்பிட்டு வேண்டி அழைக்கணும். ஐயா, நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும், எங்களுக்கு கவசமாக இருக்கணும், எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தரணும், வாழ்க்கை கைப்பிடிச்சி தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்தெலாம் கூப்பிடணும். வாயார கூப்பிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் வந்துடுவாங்க. அப்படியே கோவத்தோடு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, எங்களுக்கு நல்லது செய்யன்ற நினைக்கிற ஆன்மாக்குள்ளே எங்கள் முன்னோர்களை மட்டும் வந்தால் போதும். தீயது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவன் நிலவாசப்படியே நின்றுடுங்க, அதுக்கு மேலே வராதிங்கன்னு சொல்லிடணும். ஏன்னா ஒரு சில ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு உடனே வரும். அது நம்மளுக்கு தேவையில்லாத ஆன்மாவாக இருக்கும், அது நம்ம முன்னோர்கள் கூட வரும். இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறப்ப நம்ம தெய்வத்தை நினச்சி சொன்னோம்னா, அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த வார்த்தை அந்த ஆன்மாவை கட்டிவிடும். அப்படி சொல்லி நம்மளோட ஆன்மாக்கு நம்ம குலத்தை சேர்ந்த ஆன்மாக்கள் நம்ம தெய்வங்களாலே எதுவும் பண்ண முடியாது. அவங்க நேராக வீட்டில் தான் வருவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லி இந்த எலுமிச்சங்கனியை அதன் பிறகு வீட்டை 3 சுற்றி திரும்பி வெளியே இருந்து உள்ளே எடுத்துன்னு போய் அந்த எலுமிச்சை பழத்தை உள்ளே எடுத்துன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒன்ஸ் வச்சுட்டோன்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஒரு முடிஞ்சிடும். அதே நேரத்தில் அந்த வைக்கிற நாள் பார்த்திங்கன்னா, நம்ம அமாவாசைக்கு முன்னோர்கள் படைக்கிறப்ப அந்த படையல் கொஞ்சம் எப்பயும் செய்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக செய்யணும். நம்மளுக்கு முன்னோர்களுக்கு பிடிச்ச பொருள் எதுவோ அதையும் வாங்கி வச்சு அமாவாசை நம்ம படைக்கிறப்ப படைச்சோம்னு சொன்னால் ரொம்ப நல்லது இது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் இயற்கை மாந்திரீகங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றும் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.